guys, welcome back to my video. இன்னைக்கு வந்து நம்ம என்ன கேம் விளையாட போகிறோம் அப்படின்னா ஸ்லெண்டரினா ஹவுஸ் கேம் தான் வந்து விளையாட போகிறோம். ஈஸியாக செட் பண்ணிக்கலாம் வாங்க. என்னமோ ஐ நீட் எ ஃபிகர் ஆஃப் அவுட் இது வந்து கேம் என்னன்னா ஒரு எட்டு பிக்சர்ஸ் இருக்கும். இந்த கிட்ட போனோன்னா காட்டு வந்து பாருங்க 8 பிக்சர்ஸ். இந்த 8 பிக்சர்ஸையும் நம்ம ஃபைன் பண்ணி அங்கே அசம்பிள் பண்ணணும். வாங்க ஃபஸ்ட்டு இந்த ரூமுக்குள்ளே போகலாம். கைஸ் ஒரு பிக்சர் கிடச்சிருச்சு. இதுக்குள்ளே எதுவும் இருக்கா? இல்லை. வாங்க கைஸ் வேறு இந்த பக்கம் போகுமா? இந்த பக்கம் போகலாம். இல்லை இந்த பக்கம் போகலாம். எந்த பக்கம்னா இது வேறு எதுவும் இல்லை. இங்கே ஒரு 2 இது இருக்குது திறக்கிற மாதிரி. வேறு என்ன இன்ன வரைக்கும் ஸ்ட்ரைன்ட்டு நான் வரல. 2 கிடச்சிச்சு கைஸ். சீக்கிரமாக எனக்கு தெரிஞ்சு ஈஸியாக இதை எஸ்கேப் பண்ணிடலாம். நம்மளுக்கு சும்மா ஃபஸ்ட் அட்டம் தான் இது நம்மளுக்கு. அதனால் கம்மியிலே எஸ்கேப் பண்ணிடலான்னு நினைக்கிறேன். பார்ப்போம். பீஸ் 2 எடுத்துருக்குறோம். இது என்ன இது ஏதோ படி எடுத்து பாருங்கள். தூரத்தில் சாவி இருக்குது பாருங்கள். இதை வச்சு நம்ம லாக்கான எந்த டோராக இருந்தாலும் நம்ம நிறைய சாவி வச்சுருந்தோன்னா அது மூலமாக திறக்கலாம். அது ஏதோ ஸ்டேர்ஸ் கீழே போகுது. அதுக்கப்புறம் என்னென்னு பார்க்கலாம். இது என்ன சுற்றி ஒரு மாதிரி இருக்குது. இது வேறு இது என்ன இது ஒரு ரூமு கிடச்சிருக்கு பாருங்கள். அதுமாதிரி நம்ம உள்ளே போயிட்டே இருக்கணும். இது என்னமோ ஒரு ரூம் இதோட கனெக்ஷன் ஆகிருக்குது. இது என்னடா இது ஓரக்கண்ணால் உள்ளே பார்த்தீங்களா? ஒரு ஃபோட்டோ செம்மையாக இருந்துச்சு. பயமாக த்ரில்லராக இருந்துச்சுன்னு சொல்லணும். இதோ இருங்க இங்கே ஒரு புக் பீஸ் இருக்கமோ. ஃபஸ்ட் டைமாக பண்ணிட்டா அதனால் உள்ளே என்ன இருக்குன்னு போய் பார்த்துட்டு இருந்தேன். என்னடா அது என்னாச்சுரா? திறந்துரு சீசே. துறடா கேடவி. நீ எங்கடி இங்கே வந்த? நீ கிராணியோட பொண்ணு சொல்ல போனா? ஆமாம் பொண்ணு. நீ எப்படி இங்கே வந்த? அப்படியே போயிடுமா? ஏம்மா இந்தாம்மா உனக்கு என்னாச்சு? அவுட் ஆகிட்டுன்னு நினச்சேன் கைஸ். காலையில் என்ன விளையாட்டு காட்டுறாங்க, எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க. பொழுது விடிய விட மாட்டேங்கிறாங்களே ஐயா. அப்படியே நேராக போகலாம். வேறு என்ன ரூம் இருக்குது? என்ன ஸ்டார்ஸ் வருது? 2 இருக்கா அந்த மாதிரி? இல்லையே. இது என்னன்னு ஃபஸ்ட்டு உள்ளே போய் என்ன கஷ்டு செல்லரிக்கியா? ஓ இது வெளில போகிறதுன்னு நினைக்கிறேன் கைஸ் எனக்கு தெரிஞ்சு. மூலியமாக தான் நம்ம வெளில போகணும் போல இருக்கு. எக்ஸிட் டோரு. வேறு என்ன ஏதாவது ஒரு ரூமும் இல்லை. இது ஒரு ஸ்ட்ரைட்டாக போகுது. ஒரு இது வந்த ரூம் ஆல்ரெடி. என்னடா அந்த பக்கம் போனேன்? அந்த பக்கம் தான் நான் போனேன். இல்லை அந்த பக்கம் போயிட்டு திருப்பி வந்துட்டேன். ஓகே இப்போ நம்ம அடுத்த ரூம்லாம் போய் செக் அவுட் பண்ணிக்குவோம். இது இந்த ஸ்டார்ஸ் தான். சும்மா போய் பார்த்துட்டு இருக்க முடியாது. அடுத்து வேறு என்ன 3 பீஸ் தான் இதுவரையும் எடுத்துருக்கோம் கைஸ். 4வது எடுத்தோன்னு வச்சுக்கோங்களேன் அப்படியே சரிசமமாக ஆகிடும். இது தான் இந்த கிளவி இந்த ரூமு. இங்கே எதுவும் எங்கே ஒட்டி வச்சுருந்தாங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஃபோட்டோ பின்னாடி எதுவும் வந்துக்கோ. இது என்னடா ரூமு? ஒரு கீ கிடச்சிருக்கு கைஸ். மொத்தம் 2 கீ இப்போ வச்சுருக்கோம். 3 பீஸ் ஆஃப் புக் வச்சுருக்கோம். சரி கைஸ் அந்த புக்கோட அந்த பீஸ் வச்சுருக்கோம். பாருங்க நிறைய ஃபுட்டேஜஸ் அது ஃபோட்டோஸ்லாம் இருக்குது. இதை நான் அங்கே வரும்போதே பார்த்துட்டேன். அங்கே ஒன்று இருக்குது. அதை போய் எடுத்துக்குவோம். அடுத்து இவன் வேறு சும்மா பிகில் கிளப்பிட்டு இருக்கா கைஸ். எனக்கு வேறு பயமாக இருக்குது. நான் இப்போ எத்தனை மணி தெரியுமா? இப்போது மணி உங்களுக்கு தெரியாது. ஏன்னா இப்போ நைட்டு 11:30 மணி. 11:30 ஆமாம் 11:30 மணி இப்போது. என்னடா அது வேறு எதுவும் இல்லை. ஒரே ஒரு கீ மட்டும் எனக்கு 2 கீயா 3 கீ வச்சுருக்கோம். இப்போது கீ எதுக்குமே யூஸ் ஆகலை. லாக்டு டோர் எதுவுமே இல்லை. இங்கே எதுவும் இருக்காடா? எதுக்கா திறந்துரு சீசே. இங்கே சைமா சானியனேப்பா. எதுவும் சைடில் இருக்கிறது ஒன்றுன்னு தெரில. ஓடு போடா. என்னடா இந்த சிலிண்டரி நேரம் வழி பண்ணுறா? டென்ஷனாக கிளப்புறா. வேறு என்ன ஸ்டார்ஸ்? இது ஒரு மேலே ஒரு ஸ்டார்ஸ் போகுது கைஸ். ஃபஸ்ட்டு இங்கே என்னென்னு போய் பார்த்துட்டு வந்துடுவோம். எனக்கு கொஞ்சம் பயமாகவே இருக்குது. கொஞ்சம் மெதுவாக தான் போக வேண்டியது. 1 கீ இஸ் யூஸ்டா. இந்த இடத்துல எதுவுமே இல்லை வேற. ஏன்டா இப்படி பயமே கொடுத்துற? ஏன்டி எனக்கு திக்குங்குது ஒவ்வொருத்தி. ஷோபா எனக்கு ஐயா. சரி வாங்க போகலாம். சாரி இப்போ நம்ம மேலே ஏறிடலாமா? இல்லைனா இது என்ன டோர் இது? இந்த ஒரு பக்கம் வந்தால் இந்த ரூம் வந்துடுறதா? 1 கீ இஸ் யூஸ்டா. இது என்ன டைனிங் ஹாலா? அது ஒருங்க கைஸ் எல்லோரும். ஏன்டி ஸ்லெண்டரினா நீயும் ஆத்தாக்காரி மட்டும்தானடி இருக்கீங்க. இதுக்கு ஏன்டி இவ்வளோது? ஓகே இங்கே என்னமோ கீழே இருக்குது. அங்கேருந்து ஜொலிக்குது. இது தலைவர் கீழே இருக்கார். மொத்தம் 5. இன்னும் 3 தான்டா. என்னோட ஒன்றுமே தனியாக போய் கிச்சன் என்னமோ தெரிச்சு கிடக்குது. ஏன்டி உங்கள் அம்மா தான் அப்படி வச்சு இல்லைடா. ஏன்டி இப்படி பண்ணுற? அங்கே ஒரு பக்கம் உங்கள் அம்மா இது பண்ணுறா. அவங்க அம்மா அப்பா எல்லாம் இருக்கீங்க. இந்த பக்கம் பார்த்தா நீனும் உங்கள் அம்மா எல்லாம் ஒரு பாட்டுக்கு
ரொம்ப பயந்துரும் கைஸ். அவங்க பாட்டி அங்கே இருக்கிறா, உங்கள் அம்மாவும் நீயும் இங்கே இருந்து அலங்கோலப்படுத்துறீங்களடி. அதுவும் இல்லாமல் உங்கள் அம்மாவோட தங்கச்சிக்காரி சித்திக்காரி அங்கே ஒருத்தி கொடுமைப்படுத்துறாடி பிள்ளைங்களெல்லாம் போட்டு. கசம் பிடிச்சவ வீடியோ பார்த்துருப்பீங்க. நான் அடிச்சிட்டா சா. அதெல்லாம் ஏன் நினச்சி மூணு அப்செட் பண்ணிக்கிட்டு எனக்கு சிரிப்பு தாயா வருது. ஆமாம் சரி பீஸு வேறு என்ன பீஸ் தான் எனக்கு கண்ணுக்கு முன்னாடியே வருது. அது சனியை போடி அந்தாண்ட போல் ஏதோ ஒன்று பாருங்க மேலே. மொத்தம் 6 கைஸ். இன்னும் 2 தான். அதுக்கப்புறம் நண்டு தான். அவ்வளோதான் முடிக்கணும். இது மேல் ஃப்ளோருக்கான மேப்பு. ஓகே கைஸ், மேப்பு என்ன நம்ம சைடில் பார்த்துக்கலாம். எனக்கு தெரிஞ்சு எதுவும் இருக்காது. ஆமாம் இதில் எதுவுமே இருக்காது. இது ஒரு தண்டம், இது சும்மா தண்டம் அது. ஓகே வேறு எந்த பக்கம். ஓகே கொண்டா வச்ச கிளவி அவங்க அம்மா பற்றி. இது வந்து ஆமாம் ஐயா கிராணி 3ல் இந்த ஒரு சைடில் இருக்கியா. கிராணி 3ல் ஓடுயா 1 கீஸ் யூஸ். ஓகே எங்கேயா இருக்கு. அவ்வளோதான் முடிச்சிச்சு சிம்பிளாக. நான் ஓட்டு வந்தேன் அந்த இதை வந்து அசம்பிள் பண்ணி அதுக்கப்புறம் கீ எடுத்துகிட்டு போயிட்டு செல்லர் ரூமை வந்து ஓப்பன் பண்ணி அது மூலிமா நம்ம வெளில போயிட வேண்டியதான். அவ்வளோதான் ஐயா முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் நிம்மதியாக இருக்கலாம். அவ்வளோதான். இது சிம்பிள் கேம் தான். இது சொல்லப்போனால் இது ரொம்ப கம்மி மணி நேரமாக இருக்குதுதான். நீங்கள் அப்படி நிறையா பார்த்துருப்பீங்க. இது வேறு டக்குன்னு திக்குங்கிறாளே. கீ கொடுத்துருச்சா டோருக்கு பாருங்க கீ. இது என்ன செல்லர் டோர். அதான் செல்லர் டோர் தான் வெளில போகிறது போல் இருக்குது. செல்லர் டோர் எங்கே இருக்குது. இந்தா இருக்குது பாருங்கள். இந்த இருக்குது லாஸ்ட்டாக இருக்குது பாருங்கள் இந்த சைடில். அப்படியே நேராக போனோன்னா கரெக்டாக இருக்கும். அப்புறம் டோரில் பார்த்தீங்களா சைடில். ஏம்மா என்னடா என்னமோ டோரில் இருந்துச்சு. ஏன்டா அப்படி பண்ணுறீங்க. ஏதாவது இங்கே இந்த டோர்லாம் திறந்தே பார்க்கல. சொல்லப்போனால் நம்ம இந்த பக்கமே வரல. இதுக்கு மேலே எந்த பீஸும் கிடைக்காது நம்மளுக்கு. எதுவும் எடுக்கவும் முடியாது. இது பாருங்க அந்த கீழாம் பூட்டு எதுவும் எங்கேயோ எங்கே போச்சுன்னே தெரில வேறு. இது என்னடா இது என்ன இதான் செல்லர் ரூம். பா அடிச்சேன்டா இன்னைக்கு ஜெயிச்சு. ஆள் தெரியல போட்டுருக்கு. நாங்கெல்லாம் சிங்கத்தோட உண்ணாக்க வெட்டுக்குன்னு பிடிங்க திங்கிறீங்கடா மரத்தாம். இது தப்பிச்சு போகணும் போல இருக்கு காய்ஸ். வாங்க இப்போ நம்ம தப்பிச்சு போகலாம். என்னை வச்சு ஒன்றும் காமெடி பண்ணலையே. ஃபேயாக இருக்குது. எதுவும் பொருள் எதுவும் கொடுத்து இதில் தனியாக விளாட சொல்லிட்டானுங்கன்னா என்ன பண்ணுறது. என்ன பொட்டி லாக்கில் இல்லை நல்லா தர. எனக்கு ஏண்டிட்டாங்கன்னு என்ன பேசிகிட்டு இருக்கணும் அதிலே அப்படியே கத்த ஆரம்பிச்சிடுறேன். நீ வேறு ஏன்டி இப்படி பாடுபடுத்துகிற பொல்லா கிறுக்கி பாடே. இங்கே இது என்ன இல்லை லைப்ரரியன் ரூம் மாதிரி இருக்குது. ஆனால் எதுவுமே இல்லை. அவ்வளோதான். ஆனால் ஏன் என்னை இன்னும் வெளில அழைச்சிட்டு போகலன்னு தான் எதுவும் எனக்கு தெரில. ஏதோ மேஸ் மாதிரி இது சும்மா 4 ஏதோ சிலுவை மாதிரி இருக்குது. ஹேய் இப்போ என்ன இங்கே ஷோவா ஏன்டி இப்படி என்னை பாடப்படுத்துகிற கொஞ்சம். ஆனால் ரொம்ப த்ரில்லராக தான் இருக்குது. இது ஸ்டேர்ஸ் அங்கே இருக்குது. இப்போ இந்த பக்கம் திரும்பி போகணுமா. என்னடா இது திறந்து கிடக்கு. ஏன் இது திறந்து கிடக்கு. எதுக்கும் உள்ளே போய் பார்த்துக்குவோம். ஏன்னா எதுவும் பேய் இருக்க போகுது. ஸ்லெண்டர் நான் வேறு தொல்லை பண்ணுறா தொல்லை. அவ்வளோதான் என்ன தான் பண்ணுறதோ. ஏடி வாடி நீ கிராணியில் வா உன்னை டெடி பியர் வச்சா கொள்கிறேன். என்னடி 7 கழுத வயசாச்சு எருமை மாடு மாரி வளர்ந்துட்டு டெடி பியரை கொண்டா உனக்கு உயிர் போயிடுமாடி. என்னடா எப்படி இந்த பக்கம் வந்தேன் அந்த பக்கம் போனேன். மாற்றி நம்ம வழி மாற்றி வந்துட்டோம் போல. சை இது தெரியாமல் நான் தான் திறந்து வச்சுருக்கிறேன். அதுவும் தப்பு பண்ணிட்டேன். இது என்னடா இதை மெயின் டோர் திறக்க கூட முடியல கைஸ். பாருங்க பிடி இழுக்க மாட்டேங்குது முடிய மாட்டேங்குது. நான் போயிட்டான்னு நினச்சேன். மேப்பை ஓப்பன் பண்ணிட்டேன். நான் போயிட்டான்னு நினச்சிட்டு ஓப்பன் பண்ணுறேன். ரத்தம் அப்படி வழியுது. போயிருந்துச்சுன்னா ஒன்றுமே பண்ணியிருக்க முடியாது. திருப்பி எடுத்து அது வேறு ஒரு பெரிய ப்ராசஸ்ஸு. இது வேறு கடுப்பாகுது. 8 நிமிஷம் ஆகிட்டு. 8 நிமிஷம் தான் ஆயிருக்குது. ஆனால் அதுக்கெல்லாம் அண்டர் கிரவுண்ட் வந்துருக்குறோம். இது என்ன பக்கம் இந்த பக்கம் இது இருக்கான்னு பார்ப்போம். என்னடா ஒரு பொருளுமே இது வரைக்கும் சொல்லப்போனால் கிடைக்கவே இல்லை. இங்கே எதுவும் கிடைக்கல. வேறு எங்கே என்ன கிடைக்கிதுன்னு பார்ப்போம். இங்கே இந்த பக்கம் இருக்கணும். இந்த ரூமில் இருக்கும். அப்படியே வெளில போனோன்னா அப்படியே வெளில போயிடலாம். ஆமாம் இது வந்து நேராக போகிறது உள்ளே. என்னடி இப்படி போய்ட்டுருக்க. இது வேறு அவங்க அம்மா பற்றியா பொண்ணு கூட இவ்வளோ குதுகலமாக இல்லடி. நீ தாண்டி இவ்வளோ குதுகலமாக இருக்க. ஏன்டி இப்படி பண்ணுற. இங்கே வேறு எங்கே இருக்கு பாருங்க. அதனால் ரொம்ப கொக்கி மாதிரி தூங்கிட்டு இருக்குது வேறு. நானும் ஸ்லண்டரினா முடியும்னு நினச்சேன். ஸ்லண்டரினா முடியாமல் எப்படி இருக்குது. முடி எப்படி இருக்கும். என்னமோ பரட்டை தலை மாதிரி இருக்கும். என்னமோ டக்குன்னு போட்டு கட்டினா நம்ம விட்டுட்டு என்னன்னு தெரில. அதான் அப்படியே பிச்சு போட்ட தேங்காய் நார் மாதிரி இருக்கும் மண்டை. இதெல்லாம் கிராஸ் போய் ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது.
இதை வச்சு சலண்ட்ரி நான் வாயை விட்டு ஆட்டுறா இதை முதல்ல கேரக்டர் நான் கேள்வி இல்லை நான் உங்கள் ஆத்தாக்காரி பாட்டிக்காரியை நினச்சிக்கிட்டேன். உங்கள் 3 தலைமுறையும் ஆட வச்சவன்டி. உங்கள் தாத்தானும் என்கிட்ட மாட்டிச்சதும். ஆமாம் ஸ்லெண்ட்ரின் அப்பா யார்? இது யார் அவர்? அது யார் யாருக்கு தெரியும்? சரி வேறு எங்கடா இதை சுற்றி விட்டுக்கிட்டே தான் இருக்கானுங்க. வேறு என்னடா கிராஸ் போ தானே எடுத்துட்டாங்களா? எங்கடா எக்ஸிட்டு? சைடும் போகிறேன் எக்ஸிட்டும் கிடைக்கல. இது ஒன்றும் இல்லை மொட்டையாக இருக்குது. வேறு ஏதோ டோரு என்னன்னு தெரியலையே. இன்னும் அது சன் பிடிச்சது கிராஸாக தலையை வச்சு ரிமூவ் பண்ணுது. ஏதோ டோர் இருக்குது கைஸ். ஏதோ ஃபஸ்ட் டைமாக உள்ளே வேறு இங்கே வேறு கிராஸ் போ யூஸ் பண்ணிட்டேன் வேறு. ஏ எக்ஸிட் எங்கடா அது ஒரு பொட்டி இருக்குது கடமைக்கு திறந்து. நிறைய பொருள் இருக்கா என்னடா அது? அவங்க அப்பனை பார்த்தீங்களா எவ்வளோ ஹைட்டாக இருக்கான்? அப்படியே டச் பண்ண சொல்கிறானுங்க. டச் என்னோட ஃபோட்டோவா அது? இதான் அவங்க அப்பா போல இருக்கு. அப்பாவா இல்லை ஹஸ்பண்ட் தாரி கைஸ். நான் தவறு சொல்லிச்சிட்டேன். அவங்க ஹஸ்பண்ட் தான். வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும். இதோட இந்த வீடியோ முடிஞ்சிச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் கைஸ்.